தமிழ் சினிமாவில் திரிஷா இலனா நயன்தாரா படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த படத்திற்கு பின் அவர் சில படங்களை இயக்கினாலும் அவை வெற்றி படமாக அமையவில்லை. நேர்கொண்ட பார்வை படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்த போது அஜித்துடன் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின் சில வருடங்கள் கழித்து விஷால், எஸ்.ஜே. சூர்யா ஆகியோரை வைத்து ஆதிக் இயக்க படம் தான் மார்க் ஆண்டனி. கேங்ஸ்டர் கதையில் டைம் மெஷின் எல்லாம் வைத்து அசத்தலான திரைக்கதையை அமைத்து படத்தை சிறப்பாக இயக்கியிருந்தார் ஆதிக். எனவே ஆதிக் இயக்கத்தில் நடிக்க முன்வந்தார் அஜித். அப்படி உருவான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அஜித் ரசிகரான ஆதிக் அஜித்திடம் எதையெல்லாம் ரசித்தாரோ அதையெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்தார். இந்த நிலையில் முன்பு AK-64 திரைப்படம் ஹார்பர் கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. மேலும் AK-64 திரைப்படத்திற்கு அஜித்தின் அட்டகாசம் திரைப்படத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கும் என்று தகவல்கள் வந்தன. இதுபோல பல தகவல்கள் AK-64 படத்தை பற்றி வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் கோட் எல்லாம் போட்டுக்கொண்டு செம ஸ்டைலிஷாக இருந்தார். ஆனால் AK-64 படத்தில் அஜித் முழுக்க முழுக்க வேஷ்டி சட்டையில் தான் வருவார் என்றெல்லாம் சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் கண்டிப்பாக AK-64 ஒரு தரமான படைப்பாக இருக்கும் என்றுதான் தெரிகின்றது. குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் தான் எடுத்திருப்பார். அஜித் ரசிகர்கள் ஒவ்வொரு காட்சியையும் கொண்டாட வேண்டும் என்றுதான் குட் பேட் அக்லி படத்தை ஆதிக் உருவாக்கி இருந்தார். ஆனால் AK-64 திரைப்படம் குட் பேட் அக்லி படத்திலிருந்து மாறுபட்ட ஒரு படமாக இருக்க வேண்டும் என முன்பே முடிவெடுத்துள்ளார் ஆதிக். எனவே கண்டிப்பாக வித்தியாசமான கதைக்களம் மற்றும் கதாபாத்திரத்தில் தான் அஜித் தன் அடுத்த படத்தில் நடிப்பார் என உறுதியாக சொல்லப்படுகின்றது. விரைவில் இந்த படத்தின் பூஜையுடன் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட திட்டமிட்டுள்ளார்களா. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் முதல் AK-64 திரைப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றும் அடுத்த ஆண்டு சம்மரில் இப்படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வருவது குறிப்பிடத்தக்கது.